ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய பேட் ஃபார்ம் செட்டப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். முழுமையாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது காக்டெயில் கேஜ். காக்டெயிலில் நம்ம ஆல்ரெடி காலனி ப்ரீடிங் போட்டிருந்தோம். உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு. இதில் ஒரே ஒரு பானை மட்டும் நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு காக்டெயில் ஹேட்ச் ஆகி குஞ்சு பொரிச்சிருச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நான் தனியாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டேன் அப்படியே. இதில் எதுக்காக நான் இண்டிவிஜுவல் போட்டிருக்கேன் காலனி எடுத்துகிட்டு அப்படின்னா, இதில் நம்ம ஃபுல்லாகவே ஆஃப்ரிக்கன் தான் பண்ண போகிறோம். ஸோ காக்டெயில் நம்ம மினிமலாக பண்ணுறதுனால ஒரு 10 பேர் தான் பண்ணுறோம். அதனால் காக்டெயில் இண்டிவிஜுவலாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால காக்டெயில் இண்டிவிஜுவல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே பாக்ஸ் மேலே கம்பியில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, இது மேலு. உள்ளே ஃபீமேல் ஒரு சிக்கு பொரிச்சிருக்கு. நேற்று நான் பார்க்கும்போது இன்றைக்கி எத்தனை இருக்குதுன்னு தெரில, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இதனால தான் இந்த கூண்டை நான் எம்டி ஆக்கி விட்டேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 10 பேர் இருந்தது. இப்போ நம்ம எம்டி ஆக்கிட்டோம். இதை என்ன பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவல் அப்படியே இங்கே பாருங்கள், தனித்தனியாக நம்ம செட்டப் போட்டு ஒரு பேராக நம்ம தனியாக பிரித்து வச்சுட்டோம். ஸோ இது நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும், நம்மளுக்கு இடம் ஸ்பேஸுமே நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறனால தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே பேராக இருக்காங்க, எல்லாமே பக்கா பேரு. இது இந்த பேர் நான் சென்டரில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வீக்கில் முட்டை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா மேட்டிங் ஆகிடுச்சு இந்த ஜதை. அதே மாதிரி கீழே உள்ளதுமே நல்லா மேட்டிங். இந்த 3 கூண்டுலையுமே பாருங்கள், பக்கா பேர்ஸ் இருக்குது. இதில் இதுவும் எல்லாமே பேர் தான், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேல் தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஒரு ஃபீமேல் போடணும் அப்படிங்கிறனால மேல் ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுக்கும் நம்ம ஒரு ஃபீமேல் போட்டோம்னா சரியாயிடும். கீழே உள்ள கூண்டில் போட்டலாம் ஒரு பேர். அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பாருங்கள், நம்மளுடைய நான் ரிங் வெரைட்டி ஒயிட் ஃபேஸில் வயலட்டில் 6 முட்டை வச்சுட்டு ஒரு பேர் உட்காந்துருக்கு. இந்த சைடு லாவெண்டரும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மாவு ஒரு பேர் அந்த எட்டி பார்க்குறது பாருங்கள் உள்ளேருந்து, இது ஒரு பேர் இருக்குது. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா கண்ணூர், ஸ்மால் கண்ணூர் 3 பேர் போட்டிருக்கோம். நம்ம இதில் மொத்தம் 3 பேர் ஸ்மால் கண்ணூர் இருக்குது. இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம இண்டிவிஜுவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா இண்டிவிஜுவல் நம்மளுக்கு அதிகமாக டைம் அதிகமாகும் அப்படிங்கிறனால ஸ்மாலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் முடிச்சிட்டோம். அடுத்து காலனிக்கு போயிடலாம். காலனியை பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ரிங்கு வெரைட்டி தனியாக இதில் இருக்குது. இதில் மேக்ஸிமம் எல்லா பேருமே முட்டை வச்சிருச்சு. இங்கே தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் மேலு. ஸோ ஃபீமேல்லாம் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக செட்டிங் ஆன பேர். இது எல்லாமே நல்லா எக்கு வச்சுருக்காங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வீக்கில் சிக்கெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட்டு போடுறேன். அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா நம்மளுடைய பஜ்ஜீஸ் இருக்காங்க. பஜ்ஜீஸில் பாருங்கள், எல்லாமே முட்டை வச்சிருச்சுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பஜ்ஜீஸ் எப்போவுமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்க வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைமில் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் போனாலும் மேட்டிங் கூட நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பஜ்ஜீஸ் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஃபார்மில் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பஜ்ஜீஸ், ஆஃப்ரிக்கன் ரிங்கு வெரைட்டி, அதே போல் காக்டெயில்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காக்டெயிலு, அப்புறம் ரிங்கு வெரைட்டி, நான் ரிங்கு வெரைட்டி, ஆஃப்ரிக்கன் ரெண்டுமே இருக்குது. அப்புறம் கண்ணூர், ஸ்மால் கண்ணூர் 3 பேர் இருக்குது. ரேபிட்மே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரேபிட்டுக்கான வீடியோவும் நம்மளுடைய சேனலில் வரும், ஓகேவா. எப்படி இருக்குது என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் எங்கே வாங்குறீங்க பேட்ஸ்லாம், சிக்க அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சேல் அப்டேட் இருக்கான்னு. சேல் அப்டேட் கண்டிப்பாக வரும். இப்போ தான் ஹாச்சிங் ரிசல்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ குஞ்சு பொறிச்சவனா உடனே தூக்கி கொடுத்துட முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு 45 டேஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சிக்கு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ மதர் நல்லா ஃபீட் பண்ணி நல்ல ஒரு உங்களுக்கு நான் காட்டுவேன் வீடியோ, ஓகேவா. அந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சேல் அப்டேட்டு கொடுப்பேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே அவசரப்பட வேண்டாம். நல்ல ஒரு க்ரௌத் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இதில் எல்லாமே உங்களுக்கு சேல்ஸுக்கு தயாராக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு 1 பை 1 காட்டுறேன். நம்மளுடைய ஃபார்ம் செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. இதே தான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இதே தான், ட்ரிபிள் பேட் பாஸ் தான். யூடியூப்புக்கும் இதான் வரும், இன்ஸ்டாகிராமுக்கும் இதான் வரும், ஓகேவா.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.